ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா வில் ஸ்டார்ட். லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் ரெகுலராகவே கேட்குறாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாகவே நம்மளால் இந்த 2 கொஷின்ஸ் கிட்ட அட்டன் பண்ண முடியும்ப்பா. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ கிளாஸஸை போகலாம்ல. ஓகே, ஸோ நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? எல்லாமும் கிளியர். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சார், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் ஒரு ரீகேப் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா, வில் கைட். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம கிளாஸஸ் நம்ம எப்படி கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம், ஸோ ஃப்யூச்சரில் நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது, அது உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஸோ டெய்லி நீங்கள் இந்த 2 o'clock வந்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் கிடைக்கும். ஸோ டிஎன்பிசி ஏஇ அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ அப்டேட்டட் சிலபஸான என்னோட டிஎன்பிஎஸ்சியோட பிடபிள்யூடி சிலபஸையும் டிஎன்இபியோட சிலபஸுக்கும் என்ன கொஷின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். மோர் தென் தட் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கோர்ஸ் ரிலவெண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் ரிலவெண்ட்டான டவுட்ஸு, ஸோ டிஎன்பிசியில் என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எலிஜிபிள், ஸோ அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எதர் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. செல்ஃபாக படிக்கணும்னா எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளாஸஸ் எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஸோ ஒருவேளை உங்களால் அந்த லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரெக்கார்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெக்கார்டட்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு 2 years வரைக்கும் ஆக்சஸ் இருக்கும். எத்தனை டைம் வேணால் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஷெடியூல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூல் படி கிளாஸஸ் போகும். அண்ட் கிளாஸ் முடிஞ்சு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு, பிடிஎஃப் மெட்டீரியல், அடுத்து டிஸ்கஷன், இந்த 3 பேட்டர்ன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை தவிர்த்து டிஎன்பிசியோட டெஸ்ட் பேட்டர்னில் நமக்கு டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றியான மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷெடியூல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி டிலே. லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் அப்படின்ற டாபிக். கரெக்டாக லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் அப்படின்ற டாப்பிக்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் எதுக்காக அப்படின்றத நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், நீங்கள் ஒரு பவர் சிஸ்டம் வச்சுருக்கீங்க. அந்த பவர் சிஸ்டம் இப்போது எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் எதுனா நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டாக ஃப்யூச்சரில் டிமாண்டுக்காக நம்ம பவர் சப்ளையை அதிகமாக சப்ளை பண்ணுற மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அது எல்லாத்துக்கும் என்னோடய சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியணும். அதில் இருக்கிற ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர்ஸ் என்ன, ஸோ எல்லா பேராமீட்டர்ஸும் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை படிக்க போகிறோம். ஓகேங்களா? வித்தவுட் லோட் ஃப்ளோ ஸ்டடி நம்மளால் இந்த சிஸ்டமை அனாலிசிஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணால் தான் என்னால் ஃப்யூச்சரில் அந்த சிஸ்டமை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஃப்யூச்சரோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது தான் என்னோடய பிளானிங். கரெக்டாக? அப்போ சிஸ்டம் பிளானிங் அப்படின்றது தான் என்னோடய லோட் ஃப்ளோ ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. யூஸ்டு ஃபார் சிஸ்டம் பிளானிங். அப்போ என்னோடய சிஸ்டம் பிளானிங்க்கு நம்ம லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ என்னோடய சிஸ்டமோட அப்கிரேடேஷன் அதுதான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சிஸ்டமோட ஃப்யூச்சர் பிளானிங்ஸ்க்காக நம்ம லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த செட் ஆஃப் ஒரு பேராமீட்டர்ஸை கொண்டு வர்றோம். அந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை படிக்கிறோம். ஸோ தட் இஸ் லோட் பஸ்ஸு, ஜென்ரேட்டர் பஸ்ஸு, ஸ்லாக் பஸ்ஸு அண்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ். இதுதான் என்னோட இந்த 4 பஸ்ஸு. இந்த 4 பஸ்ஸை யூஸ் பண்ணி என்னோடய லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை நம்ம எய்தர் ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸில் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இந்த 4 பஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த 4 பஸ்ஸில் ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ் என்ன, அன்ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த வேல்யூஸ்லேருந்து ரெகுலராக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஸோ பிக்யூ பஸ் அப்படின்றது தான் நம்ம லோட் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என் பவர் சிஸ்டமில் எந்த பஸ் அதிகமாக இருக்குன்னா தட் இஸ் அ பிக்யூ பஸ்ஸு, தட் இஸ் லோட் பஸ் ஒன்லி. அதுக்கப்புறமா யார் அதிகமாக இருப்பான்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜெனரேட்டர் பஸ் தான்.
ஓகேங்களா. ஆக்சுவலி பவர் சிஸ்டமில் லோடு ஜெனரேட்டர் 2 இஷ்யூ மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம ஏன் 4 பஸ்ஸை பற்றி படிக்கிறோம்னா, எஸ் என்னோட சிஸ்டமில் டிமாண்டு ஜெனரேஷன் இந்த 2 மட்டும் இல்லை, சிஸ்டமில் லாஸஸும் இருக்குது. கரெக்டாக. அப்போது என்னோட லாஸஸை நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற பஸ்ஸுக்கு பேர் தான் தட் இஸ் ஸ்லாக் பஸ். ஸ்லாக் பஸ் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்லாக் பஸ் என்ன சார் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டமில் லாஸஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரே பஸ் என்ன அப்படின்னா ஸ்லாக் பஸ் தான். ஓகேங்களா, அதாவது லாஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அடுத்ததாக வோல்டேஜ் கண்ட்ரோல் பஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ் சிஸ்டமில் என்னோட ரியாக்டிவ் பவர்ஸ் வந்து ட்ராப் ஆச்சுன்னா வோல்டேஜஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம அஷ்யூம் பண்ணது என்னன்னா, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்னு எடுத்துகிட்டு வந்துருப்போம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வோல்டேஜ் ட்ராப்பை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சில வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த 4 பஸ்ஸு தான் நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு என் லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை எந்த மேனரில் படிக்கலாம், எதர் கேவிஎல் இக்குவேஷனில் படிக்கலாமா இல்லை கேசிஎல் இக்குவேஷன்ஸில் படிக்கலாமான்னு ஒரு டவுட் வரும். ஸோ கிளியர் தானே. ஸோ லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேவிஎல் எக்ஸ்பிரஷன்ஸில் படித்து ஆன்சர் சொல்கிறீங்களா இல்லை கேசிஎல்லில் சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, சார் கேவிஎல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் இக்குவேஷன்ஸ் ரெக்வயர்டுன்றது என்ன ஆகிடும்னா அதிகமாகிடும். பிகாஸ் கேவிஎல் விச் டினோட்ஸ் இம்பிடன்ஸ் ஃபார்ம். கரெக்டாக, கேவிஎல் எனக்கு இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸை கொடுக்கும். தட் இஸ் ஜெட். அடுத்ததாக என்னோட கேசிஎல் இப்போ எனக்கு என்னோட அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸை கொடுக்கும். தட் இஸ் ஒய். கிளியரா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, என் பவர் சிஸ்டமில் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவோமா அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ் அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒய்? பிகாஸ் இதில் என்னோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் when compared to the KVL. ஓகே, நீங்கள் கேவிஎல்லை சால்வ் பண்ணுறதை விட கேசிஎல்ல நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பஸ் ரெக்வயர்டு, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்றது ரெடியூஸ் ஆகும். அதனால நம்ம கேசிஎல்ல தான் சால்வ் பண்ணுவோம். தட் இஸ் அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸில் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அப்போது என் சிஸ்டமில் எதுக்கு லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ்ன்னு பார்த்தோம். அடுத்ததாக லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை எந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணி படிக்கலான்னு பார்த்தோம். தட் இஸ் ஒய் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஒய் மேட்ரிக்ஸை நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிளாக ஒரு நெட்வொர்க் எடுத்திருப்போம். அந்த நெட்வொர்க்கில் ஸோ நான் உங்களுக்கு கேசிஎல்லை யூஸ் பண்ணி கேவிஎல் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் கேசிஎல்லை யூஸ் பண்ணால் தான் எனக்கு ஒய் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஒரு சிஸ்டம்க்கு கேசிஎல்லை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒய் பஸ் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ y1 y12 y21 y22. ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒய் பஸ் மேட்ரிக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இந்த சைடில் என்ன சார் இருக்கும்? திஸ் இஸ் கேசிஎல்னா அப்போ கரண்ட் இருந்திருக்கும் i1 i2. கிளியர்? அப்போ இந்த சைடில் என்ன இருக்குன்னா we know that is voltage. கிளியரா? அவ்வளவுதான் சார். ஸோ இதுதான் என்னோட கிவன் மேட்ரிக்ஸ், இதுதான் என்னோட ஒய் பஸ் மேட்ரிக்ஸ். இந்த ஒய் பஸ் மேட்ரிக்ஸை தான் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். புரியுதா? ஸோ இப்போது இந்த ஒய் பஸ் மேட்ரிக்ஸை நான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பார்க்க போகிறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம பார்க்குறோம். அதாவது எஃபெக்ட் ஆஃப் ஜெனரேட்டர் எப்படி இருக்குது, எஃபெக்ட் ஆஃப் லோடு எப்படி இருக்குது, அடுத்ததாக ரியாக்டிவ் பவர் டிவைசஸ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, இதை நான் உங்களுக்கு எழுதியிருப்பேன். ஸோ y11 நான் உங்களுக்கு எழுதியிருப்பேன். திஸ் இஸ் ஆல் த கேபிட்டல். கரெக்டாக? ஸோ இந்த கேபிட்டல் y11 நம்ம எப்படிப்பா எழுதியிருப்போம்? ஸோ நான் இதில் ஒரு டயக்ராமாக நேற்று கிளாஸில் நான் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? பிகாஸ் ஷண்ட் எலமெண்ட் இருக்கா சீரீஸ் எலமெண்ட் இருக்கான்றதை தெரியாமல் நம்ம இங்கே y11ஐயும் y22ஐயும் எதையும் என்னால் டிசைட் பண்ண முடியாது. இதனால நான் என்ன பண்ணுறேன், அன்னைக்கு வரைஞ்ச டயக்ராம், லாஸ்ட் கிளாஸோட டயக்ராம். ஓகே, திஸ் இஸ் பஸ் 1, திஸ் இஸ் பஸ் 2, திஸ் இஸ் ரெசிஸ்டிவ் அண்ட் இண்டக்டிவ். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு அட்மிட்டன்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக? சரி, இந்த ரெண்டுத்தோட அடிஷன் தான் தட் இஸ் Z12. கிளியரா? நெக்ஸ்ட்டு
கரெக்டா? திஸ் இஸ் y1 2 dash. இங்க இருந்ததெல்லாம் y1 2 dash. இங்க இருக்கிறது this is divided by 2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஏன்னா இது c by 2 மாறும். ஏன்னா நம்ம இந்த மெத்தட்ல பார்ப்போம். எண்டு கண்டென்சர் மாடல் இதுக்கு பேர். ஆக்சுவலாக இது நம்ம டிரான்ஸ்மிஷன்லாம் பார்ப்போம். அதாவது சென்டிங் இன்ல பாதி கண்டென்சரும் ரிசீவிங் இன்ல பாதி கண்டென்சரும் இருக்கும். திஸ் இஸ் 21 டேஷ் டிவைட் பை 2. ஸோ கிளியரா? ஸோ இது மாதிரி நம்ம எழுதியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சீரியஸ் எலமெண்ட். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு பேர் சீரியஸ் எலமெண்ட். அடுத்ததா ஸோ எந்த ஒரு எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டோட கனெக்டாக இருக்குது அல்லது ஜீரோ பொட்டன்ஷியலோட கனெக்டாக இருக்குது, திஸ் இஸ் ஜீரோ பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ எந்த எலமெண்ட் ஜீரோ பொட்டன்ஷியலோட கனெக்ட் ஆகுதோ அந்த எலமெண்ட் இஸ் நோன் as ஷண்ட் எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு பேர் ஷண்ட் எலமெண்ட். ஸோ இது கிரவுண்டோட கனெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. திஸ் இஸ் சீரியஸ் எலமெண்ட். அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு சீரியஸ் எலமெண்ட். அடுத்ததாக என்னோட ஜெனரேட்டர், என்னோட லோடு, என்னோட ரியாக்டிவ் பவர் டிவைசஸ், தட் இஸ் இந்த கெப்பாசிட்டர், இண்டக்டர்ஸ், அது எல்லாமே ஷண்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். சிம்பிள் தான்ப்பா. ஷண்ட் எலமெண்ட்னா ஜீரோ பொட்டன்ஷியலோட கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டரு. ஆனால் இது ஜீரோ பொட்டன்ஷியலோட கனெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. தட் இஸ் த சீரியஸ் எலமெண்ட். அப்போ டிரான்ஸ்ஃபார்மரு, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு எல்லாமே சீரியஸ் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்ததாக என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், என்னோட லோடு எல்லாத்தையுமே நம்ம ஷண்ட் எலமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுக்கு தான் நான் எழுதியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸில். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த y11 எப்படிப்பா எழுதுவோம்? ஸோ வென் ரைட்டிங் த y11, ஸோ என்ன நம்ம எழுதியிருப்போம்? இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலி இந்த பாயிண்டில் நான் கேசியில் சால்வ் பண்ணுவேன். என்னோட நோடல் 1ல் நம்ம கேசியில் சால்வ் பண்ணால் எனக்கு y11 என்ன கிடைக்கும் சார்? y12 the series element. அடுத்ததா half of the shunt element, y12 dash divided by 2. கரெக்டா? இது என்னோட y11 வரும் சார். அதே மாதிரி y22 எப்படி வந்திருக்கும்? எஸ், சேம் y22 ஆல்சோ. இது வந்து ஸ்மால் y11. ஓகே, இது கேபிட்டல் y. இது வந்து ஸ்மால் y12 பா, ஸ்மால் y. இது கேபிட்டல் y. ஓகே, அப்போ சிம்பிளாக y12 ப்ளஸ் y12 டேஷ் டிவைடட் பை 2. ஸோ கிளியரா? ஸோ புரியுது இல்லை? ஸோ இதே தானே எனக்கு நடந்திருக்கும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கும் வந்திருக்கும். ஸோ கரெக்டாக y22 இஸ் ஈக்குவலன் டு y12. ஆக்சுவலி இதை நீங்கள் y21 அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பஸ்லேருந்து சொல்கிறதுனால இந்த பஸ் தான் நீங்கள் எழுதணும். ஸோ எதையுமே என்னன்னு தான் சொல்லுவோம், y21 டேஷ் டிவைட் பை 2. ஸோ கிளியர்? அடுத்ததான் நெக்ஸ்ட்டு y21 ஆர் y12 எழுதணும். y12 எழுதுகிறப்போ கேர்ஃபுல்லாக நம்ம அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருப்போம். இப்படி கொண்டு வந்தப்போ ஸோ மைனஸ் ஆஃப் y12 ஸ்மால் y12ன்னு எழுதியிருப்பேன். ஞாபகம் இருக்குல்ல? ஸோ கேபிட்டல் y12 நம்ம எப்பவுமே மைனஸ் ஆஃப் ஸ்மால் y12 தான் எழுதணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக இந்த எலமெண்ட் என்னப்பா? தட் இஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ்ன்னு சொன்னா கரெக்டா? இது என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ். இது என்னப்பா? தட் இஸ் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. அதே மாதிரி தான் y, இது கேபிட்டல் y, வெளியே வர மேட்ரிக்ஸ் எப்பவுமே கேபிட்டல் y21 இஸ் ஈக்குவலன் டு மைனஸ் ஸ்மால் y21. கரெக்டா? ஸோ வெளியே இருக்கிறது இட் இஸ் அ மேட்ரிக்ஸ், உள்ளே இருக்கிறது அதோட அட்மிட்டன்ஸ். ஓகே, அதோட அட்மிட்டன்ஸ். ஆக்சுவலி இதுதான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோமாப்பா. இதில் எதுனா டவுட் இருக்காப்பா? எதுவும் கிடையாது. கரெக்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் போகலாமா? அப்போ என்னோட வேரியஸ் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த வேரியஸ் எலமெண்ட்டான ஷண்ட் எலமெண்ட்டு, சீரியஸ் எலமெண்ட்டு அப்படின்ற எலமெண்ட்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்போ அந்த எலமெண்ட்டுக்கு ஸோ நம்ம மேட்ரிக்ஸை எழுத ஃப்ரேம் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா? ஸோ ஈஸி தான்ப்பா. ஒரு முறை நம்ம எப்பவுமே இந்த லோட் ஃப்ளோ ஸ்டடீஸோ பவர் சிஸ்டம்லேயோ ஒரு முறை எப்பவுமே கிளாஸுக்கு வர முன்னாடி கிளாஸஸை பார்த்துட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும்ப்பா அடுத்த கிளாஸு. ஓகேங்களா? அடுத்து தான் நம்ம போவோமா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஃபெக்ட் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ், அதாவது ஜெனரேட்டரோட எஃபெக்ட் எப்படி இருக்கு, ஜெனரேட்டர்ன்றது ஷண்ட் எலமெண்டா சீரியஸ் எலமெண்டா, அப்போ இதுக்கு ஜெனரேட்டர் இருந்துச்சா? இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த டயக்ராம்ல நமக்கு எந்த ஜெனரேட்டருமே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் இது. திஸ் இஸ் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். அடுத்ததான் இது என்னோட கெப்பாசிட்டர். ஸோ இந்த ஒரு ரெண்டே எலமெண்ட் தான் இருந்துச்சு. ஒருவேளை ஜெனரேட்டர்ஸ் இருந்திருக்கலாம், லோட்ஸ் இருந்திருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்திருக்கலாம். அப்போ அந்த சர்க்கியூட்டுக்கெல்லாம் லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு ஸோ மொத்த எலமெண்ட்டுக்கும் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்ததா எஃபெக்ட் ஆஃப் ஜெனரேட்டர், வேரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இல்லை எப்படி டைட்டில் இல்லைன்னா இப்படியே கூட போட்டுக்கோங்க, எஃபெக்ட் ஆஃப் ஜெனரேட்டர். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோட எஃபெக்ட், ஓகேங்களா, அது என்னோட பவர் சிஸ்டமோட லோட் ஃப்ளோ ஸ்டடீஸில் என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எஃபெக்ட் ஆஃப் ஜெனரேட்டரில். ஸோ இந்த ஜெனரேட்டர்ன்றது என்ன எலமெண்ட்டுவா ஃபர்ஸ்ட் அது நம்ம எழுதணும். இது ஒரு ஷண்ட் எலமெண்ட்டா சீரீஸ் எலமெண்ட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டரை இந்த மாதிரி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பஸ்ஸோட கனெக்ட் பண்ணுவோம், ரைட்? திஸ் இஸ் ஜெனரேட்டரா? ஸோ அடுத்ததா ஜெனரேட்டரோட இன்னொரு சைடு என்னவா இருக்கும்? எஸ், டெஃபினட்டா இட் இஸ் கிரவுண்டட் டு த பொட்டன்ஷியல். கரெக்டாக, அனதர் சைடு இஸ் கிரவுண்டட்னா. ஸோ திஸ் இஸ் 0 வோல்ட். அப்போ நமக்கு என்ன தெரியும்? எந்த ஒரு எலமெண்ட்டு 0 வோல்டேஜோட கனெக்ட் ஆகுதோ, எந்த ஒரு எலமெண்ட்டு 0 வோல்டேஜோட கனெக்ட் ஆகுதோ அந்த எலமெண்ட்டுக்கு பேர் ஷண்ட் எலமெண்ட். ஓகே, திஸ் இஸ் ஷண்ட் எலமெண்ட். என்னோட பவர் சிஸ்டமில் இதுக்கு பேர் என்னன்னு தான் சொல்லுவோம்னா ஷண்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம்னா இம்பிடன்ஸ் ஆஃப் த ஜென்ரேட்டர் இஸ் அ ஷண்ட் எலமெண்ட் பிகாஸ் இட் இஸ் ரெஃபர்டு டு த ஜீரோ பொட்டன்ஷியல். பிகாஸ் இவன் ஜீரோ பொட்டன்ஷியலோட ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட். ஸோ இது என்னோட இம்பிடன்ஸ் ஜெட்டு. கரெக்டா, ஜெட்டு இது வந்து பஸ் 1. அப்போ பஸ் 1 வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தட் இஸ் 0. அப்போ தேர்ஃபோர் இதோட இம்பிடன்ஸ் என்னன்னா Z10. ஓகே, இவனோட இம்பிடன்ஸ் இஸ் Z10. எப்பவுமே நம்ம என்ன மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம்? எப்பவுமே என்ன மேட்ரிக்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்? Y பஸ் மேட்ரிக்ஸை தானே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ Y பஸ்னா என்ன? எல்லாமே அட்மிடன்ஸில் எழுதணுமா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த சிங்கரன்ஸ் ஜெனரேட்டரோட இம்பிடன்ஸையும் அட்மிடன்ஸாக மாற்றணும். ஸோ கிளியரா? ஸோ இப்போ Y01 is equivalent to 1 divided by Z01. இல்லைனா என்னப்பா 10 அப்படின்னு கூட போட்டுக்கலாம், Z10. ஓகே, இதோட வேல்யூ என்னன்னா தட் இஸ் சிம்பிளாக நான் இதை JX அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ தேர்ஃபோர் 1 divided by JX. அப்போ என்ன வரும்? -J/X. கரெக்டாக, -J/X. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? சார் நம்ம கிளாஸில் நிறைய டைம் பார்த்துருக்கோம், ஜெட்ன்றது இட் இஸ் R + JX. கிளியரா? ஒய்ன்றது தட் இஸ் G + JB. கரெக்டா? ஸோ புரியுது தானே? எப்பவுமே நம்ம ஜெட்டை 1 divided by Y அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அப்போ 1 divided by, அப்போ ஃப்ரம் திஸ் எப்படி எழுதலாம்? 1 divided by Rனா தட் இஸ் G. சேமா 1 divided by Xன்னா தட் இஸ் B. ஓகே, அப்போ தேர்ஃபோர் என்னப்பா வருது? ஸோ 1 divided by Xஐ எப்படின்னு எழுதலாம்ப்பா? Bன்னு எழுதலாமா? அப்போ -JB. ஓகே, அப்போ பாருங்க, ஒரு ஷண்ட் எலமெண்ட்டுக்கு அதோட அட்மிடன்ஸ் எழுதுறேன். திஸ் இஸ் செல்ஃப் அட்மிடன்ஸ். Y00 அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, இது செல்ஃப் அட்மிடன்ஸ். அதுவே Y12 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணுது, பஸ் 1 அண்ட் பஸ் 2 கனெக்ட் பண்ணுது.
கரெக்டா? இதுக்கு ஏன் நாம் வந்து 10 or 01 போடுறோம்? பிகாஸ் பஸ் 1ஐயும் பஸ் 0வையும் கனெக்ட் பண்ணுது. கரெக்டா? 0ன்றது ரெஃபரன்ஸ், அது பஸ்ஸே கிடையாது. பஸ் 1ஐயும் ரெஃபரன்ஸையும் கனெக்ட் பண்றதுனால தட் இஸ் 01 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஸோ அது எதை மீன் பண்ணுது? தட் இஸ் செல்ஃப் அட்மிடன்ஸ். இதனோட செல்ஃப் அட்மிடன்ஸ் Y12 அப்படின்னா தட் இஸ் மியூச்சுவல் அட்மிடன்ஸ். அப்போ ஷண்ட் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன மட்டும்தான் இருக்குன்னா செல்ஃப் அட்மிடன்ஸ் மட்டும்தான் என்னோட ஷண்ட் எலமெண்ட்டுக்கு இருக்கும். சிம்பிள் தான்ப்பா. ஓகே, நம்ம வந்து இதை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். ஜெனரேட்டர்ப்பா, ஏன்னா பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜெனரேட்டரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ஜெனரேட்டரோட ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ எது ஒன்று 0வோட கனெக்டாக இருந்தால் அந்த எலமெண்ட்டுக்கு பேர் ஷண்ட் எலமெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததா நெக்ஸ்ட்டு இப்போ இது ஓகே, எனக்கு பஸ் மேட்ரிக்ஸ் வேணும். இதை நான் பஸ்ஸாக மாற்றணும், ஒய் பஸ்ஸாக மாற்றணும். ஸோ ஏன்னா எனக்கு ஒய் பஸ்ஸில் மாற்றினா மட்டும்தான் சரி எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கிளியரா? ஸோ என்னோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக மாறும். ஸோ அதுதான் என்னோட மேஜர் பெனிஃபிட்ஸ். கிளியராக சால்விங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ இந்த இம்பிடன்ஸை ஜெட்டை நான் ஒய்யாக மாற்றணும். அப்போ ஒய்ன்றது தட் இஸ் 1/z. ஸோ ஜெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா jx கொடுத்துருக்கான். ஜே மேலே போச்சுன்னா -j. அப்போ 1/xன்றது தட் பிகம்ஸ் b. கரெக்டாக? அப்போ பாருங்க, இது என்ன அட்மிடன்ஸ்னா செல்ஃப் அட்மிடன்ஸ்ன்னு தான் சொல்லணும். 0 1ன்னு இருக்கனால 1 2னா மியூச்சுவல், 1 2ன்றது 2 பேர் இல்லை, மியூச்சுவல். இது வந்து செல்ஃப் அட்மிடன்ஸ். அப்போ தேர்ஃபோர் y01 அப்படின்றது என்னன்னா செல்ஃப் அட்மிடன்ஸ். கரெக்டா? y01ன்றது அப்ப என்னப்பா? இட் இஸ் a செல்ஃப் அட்மிடன்ஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல செல்ஃப் அட்மிடன்ஸ் ஆஃப் ஷண்ட் எலமெண்ட் இது. கிளியரா? அப்ப செல்ஃப் அட்மிடன்ஸ் ஆஃப் ஷண்ட் எலமெண்ட்ன்றது என்னவா இருக்குது? நெகட்டிவா இருக்குது. கரெக்டா? சோ செல்ஃப் அட்மிடன்ஸ் ஆஃப் ஷண்ட் எலமெண்ட். கரெக்டா? ஸோ இது என்னோட செல்ஃப் அட்மிடன்ஸ் ஆஃப் ஷண்ட் எலமெண்ட் இஸ் நெகட்டிவ். கரெக்டா? அப்போ என்னோட செல்ஃப் அட்மிடன்ஸ் y01 இஸ் ஈக்குவலன் டு கேபிட்டல் Y பா. இது அகைன் இங்கே வந்து ஸ்மால் y கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் திஸ் இஸ் ஸ்மால். கரெக்டா? இங்கே எழுதுறது தான் தட் இஸ் ஸ்மால் 01. ஓகே, ஸோ அப்போ y01 இஸ் ஈக்குவலன் டு -jb. ஓகே, இது என்னோட ஜெனரேட்டரோட எஃபெக்ட். ஸோ இந்த ஒரு ஜெனரேட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஜெனரேட்டரோட அட்மிடன்ஸ்ன்றது எதில் மட்டும்தான் ஆட் ஆகும்னு போய் பார்த்தீங்கன்னா அதோட செல்ஃப் அட்மிடன்ஸில் தான் ஆட் ஆகும். சி செல்ஃப் அட்மிடன்ஸ்னால் என்னப்பா அர்த்தம்? ஸோ இதை வந்து y11 y12 y13 ஸோ ஆன் நம்ம எழுதுறோம்ல. ஸோ தீஸ் ஆர் த செல்ஃப் அட்மிடன்ஸ். தீஸ் ஆர் த செல்ஃப் அட்மிடன்ஸ். ஓகே, அப்போ ஒரு ஜெனரேட்டரை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா புரியுதா? ஒரு ஜெனரேட்டரை ஆட் பண்ணீங்கன்னா அவனோட டயகனல் எலமெண்ட்ஸில் தான் ஆட் ஆகும். சிம்பிளாக பஸ் 1ல் ஆட் பண்ணீங்கன்னா பஸ் 1ஓட டயகனல் எலமெண்ட்டில் என்ன ஆட் ஆகுது? நெகட்டிவ் அட்மிடன்ஸ் ஒன்று ஆட் ஆக போகுது. ஸோ அடுத்ததாக அதே மாதிரி இன்னொரு ஜெனரேட்டர் பஸ் 2ல் ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ அகெயின் அந்த பிளேஸில் எனக்கு திஸ் இஸ் 2 திஸ் இஸ் 2 3 அப்போ பஸ் 2ல் ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ பஸ் 2ல் போயிட்டு ஒரு அட்மிடன்ஸ் ஆட் ஆகுது. பஸ் 3ல் ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ பஸ் 3ல் போயிட்டு ஒரு அட்மிடன்ஸ் ஆட் ஆகுது. புரியுதாப்பா? அப்போ ஒரு சிம்பிள் தான். ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நீங்கள் போய் கனெக்ட் பண்ணுறீங்க லைக் பஸ் 1லேயோ பஸ் 2லேயோ. அப்போது அதனால எனக்கு எந்த எலமெண்ட்ஸில் மட்டும் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அதோட டயகனல் எலமெண்ட்ஸில் தான். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ செல்ஃப் அட்மிடன்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஷண்ட் எலமெண்ட்டு. இந்த ஷண்ட் எலமெண்ட் ஜெனரேட்டர் மட்டும் இருந்தால் ஓகே, ஜெனரேட்டர் மட்டும் இருந்தால் செல்ஃப் அட்மிடன்ஸில் மட்டும் சேஞ்ச் நடந்துச்சு. ஸோ அதனால இந்த மேட்ரிக்ஸ் இப்படி மாறி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு நெட்வொர்க்கும் நம்ம பார்த்துட்டு சர்க்கியூட்டை பார்த்து ப்ராப்ளம் பார்த்தா தான்ப்பா இது கிளியராக புரியும். அது வரைக்கும் இது என்ன எலமெண்ட்டு, இதனால என்ன வருது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. இது எதை போய் அஃபெக்ட் பண்ண போகுது? என்னோட செல்ஃப் அட்மிடன்ஸ் அஃபெக்ட் பண்ண போதா, மியூச்சுவல் அட்மிடன்ஸ் அஃபெக்ட் பண்ண போதா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் ப்ராப்ளம் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எஃபெக்ட் ஆஃப் ஜென்ரேட்டர் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் லோடு. ஓகே, இப்போ பாருங்க, லோடுன்றது இட் இஸ் அகெயின் ஒரு சிங்க்ரனஸ் மெஷினோ ஒரு இண்டக்ஷன் மெஷினோ தான் சார். ஸோ திஸ் இஸ் பஸ் 1 பஸ் 2ன்னு கூட எடுத்துக்கோங்க.
ஓகேங்களா, இது என்னோட லோடு. ஸோ லோடுக்கு என்ன சார் இருக்கும்? எஸ், லோடுக்கும் இம்பிடன்ஸ் இருக்கும். Z2 ரெஃபரன்ஸ் என்னப்பா 0, கரெக்டா? Z20A கரெக்டா? Z20 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் இதோட இம்பிடன்ஸு. ஸோ Z20ஓட இம்பிடன்ஸ் என்ன வருதுன்னா அகெயின் ப்ளஸ் ஜேஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அகெயின் இவனோட இம்பிடன்ஸும் ப்ளஸ் ஜேஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பாருங்க, கிரவுண்ட் பொட்டன்ஷியலோட தானே கனெக்டாக இருக்குது. ஸோ whenever any element is connected with the ground potential is said to be என்னப்பா, series element shunt element? Definitely it is a shunt element, right? அப்போ it is a shunt element. ஸோ ஈஸி தான்ப்பா, இதை கூட நீங்கள் கவனிங்க, ஈஸியாக புரியும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கிரவுண்டோட கனெக்டாக இருக்கனால இதுக்கு பேர் ஷண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஷண்ட் எலமெண்ட்ஸை நம்ம என்னவா மாற்றணும்னா ஒய் பஸ்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஒய் பஸ் தான் ரொம்ப ஈஸி. அப்போ ஒய் பஸ்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுறணும்ல. அப்போ நீங்கள் இதை எழுதணும்னா எப்படி சார் எழுதுவீங்க? சேம் அதே மாதிரி நம்ம எழுதலாமா? y20 வேணும் அப்படின்னா 1/Z20 வேணும். பிகாஸ் அட்மிட்டன்ஸும் இம்பிடன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். அப்போ therefore 1/Z20 எழுதணும். ஸோ 1/Z20 அகைன் என்ன சார் வருது? 1/jxன்னு வருது. அப்போ therefore -j பீட்டா, கரெக்டா? அப்போ என்ன கிடைக்குது? நெகட்டிவ் சசப்டன்ஸ் சார் இது பேரு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேரு நெகட்டிவ் சசப்டன்ஸ். ஓகேயா? ஸோ இங்கே இருக்கிறது என்னன்னா தட் இஸ் நெகட்டிவ் சசப்டன்ஸ். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் சசப்டன்ஸ்னால என்ன ஆட் ஆகும் சார்? இதனால என்ன ஆட் ஆகும்? அங்கே நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதனால போயிட்டு இது எதில் ஆட் ஆகும்னா அகெயின் என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் ஆஃப் த பஸ்ஸில் தான் போய் ஆட் ஆகும். இட் இஸ் ஆடட் டு, ஹென்ஸ் இட் இஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், டயகனல் எலமெண்ட்ஸில் அப்போ தான் போய் ஆட் ஆகும் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பஸ். ஸோ ரெஸ்பெக்டிவ் பஸ்ன்றது என்னன்னா, ஸோ அது என்னோட பஸ் 2ல அந்த லோடு இருக்குதா இல்லை பஸ் 3ல அந்த லோடு இருக்குதா, அதுதான் என்னோட ரெஸ்பெக்டிவ் பஸ். ஓகே, இது ஒரு ஷண்ட் எலமெண்ட்டு. ஸோ இதனால என்ன ஆட் ஆகுதுன்னா என்னோட ஒரு அட்மிட்டன்ஸ் வந்து அதுக்கான ரெஸ்பெக்டிவ் பஸ்ஸஸ்ல ஆட் ஆகுது. சி இப்போ எக்ஸாம்பிள் இது பஸ் 2ன்னு சொன்னா, அப்போ இந்த பஸ் 2ல போயிட்டு ஒரு செல்ஃப் அட்மிட்டன்ஸ் ஆட் ஆகும். ஓகே, இங்கே ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே வந்து 5 இருந்தால் இப்போ அது ஆட் ஆகும். தட்ஸ் இட். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ப்ராப்ளம் வரப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ ஜெனரேட்டராக இருந்தாலும் லோடாக இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான் பாய். ஜென்ரேட்டருக்கும் இதே பொருந்தும், லோடுக்கும் இதுவே பொருந்தும். ஓகேயா? ஸோ ஜென்ரேட்டருக்கும் லோடும் இட் இஸ் காமன் தான்ப்பா. ஓகே, இப்போ லோடும் புரிஞ்சிச்சு, ஜென்ரேட்டரும் புரிஞ்சிச்சு. ஜென்ரேட்டர்ன்றது ஷண்ட் எலமெண்ட்டு, அதனால என்ன ஆட் ஆகும்னா ஒரு செல்ஃப் அட்மிட்டன்ஸ் தான் அந்த ரெஸ்பெக்டிவ் பஸ்ஸில் போய் ஆட் ஆகும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் -jb அப்படின்ற வேல்யூ தான் போய் ஆட் ஆகும். ஓகே, அடுத்த எலமெண்ட் போகலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னோட ரியாக்டிவ் பவர் டிவைசஸ். இந்த ரியாக்டிவ் பவர் டிவைசஸ்ன்றது இண்டக்டராக இருக்கலாம் இல்லை கெப்பாசிட்டராக இருக்கலாம். ஸோ இண்டக்டராக இருந்தாலும் சரி கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஷண்ட்டாக தான் எனக்கு கனெக்ட் ஆகும். எகெயின் இது பஸ்ஸு. ஓகே, இந்த பஸ்ஸோட ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போது இட் இஸ் அ ஷண்ட் கெப்பாசிட்டர், இட் இஸ் கனெக்டட் டு த கிரவுண்டு. ஸோ இது என்னோட ஸ்விட்சு. அகெயின் இது என்னோட பஸ்ஸு. இது என்னோட இண்டக்டர், இது என்னோட கெப்பாசிட்டர். இந்த ரெண்டுமே என்னோட ரியாக்டிவ் பவர் டிவைஸ் தான். ஓகே, இது ரெண்டுமே என்னோட ரியாக்டிவ் பவர் டிவைஸ் தான். சார் இதனால என்ன ஆக போகுது? எஸ்,
சேம் என்னோட ஜெனரேட்டரில் நம்ம பார்த்த அதே திங்ஸ் தான். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். ஓகே, என்னோட ரியாக்டிவ் பவர் டிவைசஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். ஓகே, இதை வந்து எழுதுகிறப்போ இதோட இம்பிடன்ஸ் வந்து நம்ம என்னப்பா கொடுத்துருக்கோம். இதோட இம்பிடன்ஸ்ன்றது தட் இஸ் பாசிட்டிவ் ஜேஎக்ஸ். ஓகே, இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அதோட ரியாக்டன்ஸ்ன்றது எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். திஸ் இஸ் பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். அடுத்ததா ஒய்யில் எழுதுறப்போ தட் இஸ் மைனஸ் ஜேபியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒய்யில் எழுதுறப்போ நமக்கு என்ன வரும்னா மைனஸ் ஜேபி. இட் இஸ் நெகட்டிவ் சசப்டன்ஸ். புரியுதா? ஒரு இண்டக்டரை பஸ்ஸில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் தான் நம்ம எழுதுகிறோம், ஜெட் பஸ் மேட்ரிக்ஸை எழுதலை. அதனால் டோன்ட் வரி. ஸோ ஒய் பஸ்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா நெகட்டிவ் சசப்டன்ஸாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸோ ஜெனரேட்டர்லையும் லோட்லேயும் இதை தான் நம்ம பார்த்தோம், நெகட்டிவ் சசப்டன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக இது இண்டக்டருக்கு பொருந்தும். சார் ஒருவேளை இங்கே நீங்கள் ஒருவேளை கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ என்ன ஆகும்? சரி, இவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜேஎக்ஸ். சார் ஓகேங்களா? இது வந்து நெகட்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கெல்லாம். கெப்பாசிட்டன்ஸ்க்கு எப்பவுமே ரியாக்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அட்மிடன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 1/- மைனஸ் ஜே, மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஜே. இப்போ பாசிட்டிவ் சசப்டன்ஸ். ஓகே, புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட சசப்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா அந்த ஷண்ட் எலமெண்ட் இஸ் அ கெப்பாசிட்டிவ். இந்த சசப்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குன்னா அந்த ஷண்ட் எலமெண்ட் இஸ் அ இண்டக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? மற்றபடியா ரெண்டுமே ஒன்று தான். இங்கே ஒய் பஸ் கேட்குறாங்க, இங்கே வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்ரெடி அது ஒரு சசப்டன்ஸ் தான். இங்கே கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவ் சசப்டன்ஸ் வரும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கெப்பாசிட்டரை கொடுக்காம இண்டக்டரை கொடுத்துட்டு பாசிட்டிவ் ஜேஎக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் நான் என்ன போட்டிருக்கேன், இந்த இடத்துல பாசிட்டிவ் ஜேஎக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கேன்னு இது ஒரு காயில்னு போட்டிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன மீன் பண்ணுறேன்னா இது ஒரு இண்டக்டரில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போ பாருங்கள், இது ஒரு இண்டக்டர், எனக்கு பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு சசப்டன்ஸ் வேணும்னா தட் இஸ் மைனஸ் ஜேபின்னு எழுதுவேன். ஸோ அப்போது அதனால தான் எனக்கு இங்கெல்லாம் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அதனால தான் எனக்கு என்ன கிடச்சிருக்கும், ஸோ y20 வந்து நெகட்டிவ் ஜேபி அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஸோ எனக்கு ரியாக்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா சசப்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ என்னோட ரியாக்டன்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னா சசப்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அது எலமெண்ட்டை பொறுத்து நமக்கு மாறும். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னோட ஷண்ட் எலமெண்ட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம என்ன எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம்னா ஷண்ட் எலமெண்ட்டு. அடுத்ததான் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னோட சீரியஸ் எலமெண்ட்டு, தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்ததான் டிரான்ஸ்மிஷன் லைனு. ஸோ இதனால என்ன சார் ஆட் ஆகும்? எஸ், இதனாலையும் நமக்கு என்ன ஆட் ஆகும்னா இட் இஸ் ஆடட் இன் டு த ஷண்ட் அட்மிடன்ஸ். நோ, கரெக்ட், இட் இஸ் ஆடட் இன் டு த செல்ஃப் அட்மிடன்ஸ். இந்த ரெண்டுமே எங்க ஆட் ஆகும்னா செல்ஃப் அட்மிடன்ஸ்ல தான் ஆட் ஆகும். கரெக்டா? இதுவுமே செல்ஃப் அட்மிட்டன்ஸில் தான் ஆட் ஆகும். ஓகே, ஆனால் இங்கே டிரான்ஸ்மிஷன் லைனில் பொறுத்த வரைக்கும் எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு 2 இம்பிடன்ஸ் இருக்கும் சார். ஓகேங்களா? டிரான்ஸ்மிஷன் லைனில் வி ஹாவ் 2 இம்பிடன்சஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இம்பிடன்ஸ் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் நமக்கு இண்டக்டன்ஸோட எஃபெக்டும் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸோட எஃபெக்டும் இருக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறப்பவே என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பீங்க? ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சதே டிரான்ஸ்மிஷன் லைன் தான்ப்பா. ஓகே, ஸோ இதுவே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் தான். டிரான்ஸ்மிஷன் லைனை தான் நம்ம இப்படி வரைகிறோம்.
ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் ஆர்எல்ஜிசி அப்படின்ற ஒரு 4 பேராமீட்டர் இருக்கும். ஸோ கரெக்டாக. ஸோ ஜின்றது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கிட்டனாலும். ஸோ எல்ன்றதும் கம்மியாக இருக்கும், அதுவும் ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டால் ஃபர்தராக எப்படி இருக்கும்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம வரைஞ்சோம்னா சரி காமனாக எப்படி இருக்கும்னா 6 எல் நெக்ஸ்ட்டு ஜிஇ சி. ஆக்சுவலாக இதுதான் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் த டிரான்ஸ்மிஷன் லைன் ரெப்ரசன்டேஷன். ஸோ இவங்க பாருங்க இந்த இடத்துல திஸ் இஸ் சீரியஸ் எலமெண்ட்டா. ஸோ இங்கே பாருங்கள் திஸ் இஸ் ஷண்ட் எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட்டில் நம்ம இந்த ஜியை எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட்டில் முன்னாடி போட்டுக்குவோம். தட் சி பை 2வாக மாறிடும். இதுவும் என்னோட சி பை 2வாக மாறிடும். ஏன்னா நம்ம டி நெட்வொர்க்கை விட பை நெட்வொர்க்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். டி நெட்வொர்க்கை சால்வ் பண்ணோம்னா நிறைய மேட்ரிக்ஸ் நமக்கு தேவைப்படும். இந்த பை நெட்வொர்க்கை சால்வ் பண்ணோம்னா ரொம்ப கம்மியான மேட்ரிக்ஸ் தான் தேவைப்படும். விச் மீன்ஸ் ஸ்பேஸ். ஸோ ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் என்னால் இந்த பை நெட்வொர்க்கை சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த டி நெட்வொர்க்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பை நெட்வொர்க்கை கன்வெர்ட் பண்ணுறேன். திஸ் பிகம் சி பை 2, திஸ் பிகம் சி பை 2. ஸோ கிளியராக. ஸோ இதை தான் நாங்கள் உங்களுக்கு எழுதியிருப்பேன். ஸோ இதுக்கு தானே நம்ம அந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ திஸ் இஸ் சீரியஸ் எலமெண்ட், திஸ் இஸ் ஷண்ட் எலமெண்ட். அப்போது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனையோ டிரான்ஸ்ஃபார்மரையோ நீங்கள் எழுதுகிறப்போ நமக்கு அதுக்கு 2 இம்பிடன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு இம்பிடன்ஸ் வந்து செல்ஃப் அட்மிடன்ஸோட போய் ஆட் ஆகும், இன்னொரு இம்பிடன்ஸ் வந்து மியூச்சுவல் அட்மிடன்ஸோட போய் ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 2 அட்மிடன்ஸ் இருக்கும். ஒரு அட்மிடன்ஸ் செல்ஃபில் போய் ஆட் ஆகும், இன்னொரு அட்மிடன்ஸ் மியூச்சுவலில் போய் ஆட் ஆகும். ஓகே, புரியுது தானே இப்போது. ஸோ திஸ் இஸ் y12 ஸ்மால் y12 டேஷ் டிவைட் பை 2. திஸ் இஸ் ஸ்மால் y21 டேஷ் டிவைட் பை 2. ஸோ திஸ் இஸ் என்ன y12 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கரெக்டாக திஸ் இஸ் y12. அப்போ நம்ம எழுதுகிறப்போ கேபிட்டல் y1 என்ன எழுதியிருப்பேன், y11 ப்ளஸ் y12 டேஷ் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அதே மாதிரி தான் இதுவும் எழுதியிருப்பேன். ஸோ இங்கே கேபிட்டல் y1 எழுதணும்னா சார் கேபிட்டல் y1 எழுதணும்னா தட் இஸ் மைனஸ் ஆஃப் y12 டேஷ் டிவைட் பை 2, அதாவது y12 எழுதுவோம். ஸோ கரெக்டாக. ஸோ இதை நம்ம கிளாஸில் எழுதியிருப்போம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நான் இந்த எலமெண்ட்டை மட்டும் எழுதுகிறேன். ஸோ இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, ஸோ எந்த எலமெண்ட் இதோட ஆட் ஆக போகுது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். இது ஆல்ரெடி நம்ம நேற்று கிளாஸ்லையுமே சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ அடுத்ததான் எஃபெக்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். இட் இஸ் அ சீரியஸ் எலமெண்ட். இது வந்து ஷண்ட் எலமெண்ட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இது சீரியஸ் எலமெண்ட். இதில் 2 இம்பிடன்ஸ் இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து 2 இம்பிடன்ஸ் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே என்னோட செல்ஃப் அட்மிடன்ஸ் மட்டும்தானே இருந்துச்சு. அதில் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்மிடன்ஸ் தான் இருக்குன்னு எழுதியிருப்பேன் பாருங்கள். ஸோ இட் இஸ் ஆடட் இன் டு த செல்ஃப் அட்மிடன்ஸ். இட் இஸ் ஆடட் இன் டு த செல்ஃப் அட்மிடன்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், இட் இஸ் ஆடட் இன் டு த செல்ஃப் அட்மிடன்ஸ். அதுக்கு முன்னாடியும் பாருங்களேன், இட் இஸ் ஆடட் இன் டு த செல்ஃப் அட்மிடன்ஸ். கரெக்டாக. இட் இஸ் இங்கே கூட எழுதிக்கோங்க, இட் இஸ் ஆடட் into self admittance. ஓகே. அப்போ எல்லாமே செல்ஃப் அட்மிட்டன்ஸோட ஆட் ஆகும். அப்போது இட் இஸ் அ சீரியஸ் எலமெண்ட். இட் கேன் பி ஆடட் இன்டு த செல்ஃப் அட்மிட்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். 2 அட்மிட்டன்ஸஸ்லையும் இவனோட எலமெண்ட் வந்து ஆட் ஆகும். இட் இஸ் அ சீரியஸ் எலமெண்ட். ஸோ ஈஸி தானே. இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் இப்படி ட்ரா பண்ணுறப்போ என்னப்பா தெரியுது, இது ஒரு பஸ், இது ஒரு பஸ். ஸோ பஸ் 1, பஸ் 2. ஸோ இங்கே பாருங்கள் கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்காது. ஓகே. அப்போ தேர்ஃபோர் இந்த எலமெண்ட்டுக்கு பேர் சீரியஸ் எலமெண்ட். நான் என்ன சொல்லியிருந்தேன், 0 வோல்டேஜோட கனெக்ட் ஆகிற எலமெண்ட்டுக்கு பேர் தான் ஷண்ட் எலமெண்ட். இவன் 0 வோல்டேஜோட கனெக்டாக இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. பிகாஸ் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஆர்எல்ஜிசின்ற 4 பேராமீட்டர் இருந்தாலுமே அதில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டக்டர் தான். ஓகே. அதனால இப்படி தான் நீங்கள் காமனாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஒரு ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ தேர்ஃபோர் இங்கே பாருங்கள், எஸ் இட் இஸ் அ சீரியஸ் எலமெண்ட் தான். ஆனால் இது சீரியஸ் எலமெண்ட்டாக இருந்தாலும் இதில் 2 அட்மிடன்ஸ் இருக்கும். ஓகேயா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு செல்ஃப் அட்மிடன்ஸும் வரும், மியூச்சுவல் அட்மிடன்ஸும் நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ப்ராப்ளம் வரப்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஆல்ரெடி முன்னையுமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். y11 அடுத்ததா y12. ஸோ y12ன்றது மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ், y10 அப்படின்றது செல்ஃப் அட்மிட்டன்ஸ், y12 மியூச்சுவல். இந்த ரெண்டுமே நம்ம எழுதியிருப்போம். ஸோ கரெக்டாக. ஸோ இதை எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் எ சீரியஸ் எலமெண்ட்டு. அடுத்ததா it is added into the self admittance and mutual admittances. It is added into both it is added into both self admittance and mutual admittance. ஸோ என்னோட ரெண்டு அட்மிட்டன்ஸஸ்லையும் ஆட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளவுதான். அடுத்ததான் நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மருமே. டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் எஃபெக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் it is a series element. அடுத்ததா it is added into both and mutual admittance. ஓகேங்களா, it is a series element, it is added into both self admittance and mutual admittance. ஓகேங்களா, ஸோ புரியுது இல்லை? ஸோ நெக்ஸ்ட் இப்போது இதில் நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போனோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா, ஸோ என்னது செல்ஃப் அட்மிட்டன்ஸ், எப்படி ஆட் ஆகுது, எது மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் எப்படி ஆட் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இதில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பஸ் மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஒய் பஸ் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க, இல்லை ஜெட் பஸ் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதிகபட்சம் ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் தான் உங்களை கேட்பாங்க. ஸோ சில டைம் ஜெட் பஸ் கேட்குறாங்க. ஜெட் பஸ் கேட்டால் என்ன பண்ணணும், ஒய் பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ நம்ம மேட்ரிக்ஸில் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் பார்ப்போம்ல, ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1// டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஜெட் பஸ்லேருந்து ஒய் பஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு பஸ் மேட்ரிக்ஸை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு பஸ், இதில் என்ன கனெக்டாக இருக்குது, ஜெனரேட்டர் கனெக்டாக இருக்குண்ணா. ஜெனரேட்டர் இஸ் கனெக்டட் டு த பஸ் 1. அடுத்ததான் நெக்ஸ்ட் இட் இஸ் பஸ் 2. பஸ் 2ல என்ன இருக்குன்னா ஒரு ஜெனரேட்டர் கனெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஷண்ட் எலமெண்ட், இது எல்லாமே ஷண்ட் எலமெண்ட். ஸோ இது என்னப்பா, இது சீரீஸ் எலமெண்ட். இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எல்லா டைமும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இப்படி கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா, காயிலாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இப்படி கூட கொடுப்பாங்க. இது ஒரு சீரீஸ் எலமெண்ட் தானே. அடுத்ததான் நெக்ஸ்ட் திஸ் இஸ் பஸ் 3. அடுத்ததா பஸ் 4. ஓகேங்களா, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் என்னோட எக்ஸாம்பிள். இதுதான் என்னோட பஸ் சார், ஒரு சிஸ்டம், ஒரு பஸ் ஆஃப் த சிஸ்டம் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find y bus matrix. என்னோட y bus matrix-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் சார், ஒவ்வொரு எலமெண்ட்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு இது எத்தனை பஸ் இருக்குது, 1 2 ஸோ 3 4
அப்போ therefore இதுக்கு நீங்கள் பஸ் மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா இட் இஸ் a 4x4 மேட்ரிக்ஸ் வரும் நமக்கு. ஓகேயா? ஸோ இங்கே நமக்கு வரப்போகிறது என்னென்னா 4x4 மேட்ரிக்ஸ். அப்போ we need to find the 16 elements. இதில் 16 எலமெண்ட் இருக்கும். ஓகே, இது ஒரு 4x4 மேட்ரிக்ஸு. இதில் நமக்கு என்ன இருக்குன்னா 16 மேட்ரிசஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 16 மேட்ரிஸில் என்னோட டயக்னல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா y11 y22 y33 y44 இருக்குது. இப்போ அந்த டயக்னல் எலமெண்ட்ஸை நம்ம எழுதலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு என்னோட மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி எழுதுறேன்னா ஜஸ்ட் வேல்யூஸ் இல்லை சார், நான் வேல்யூ இல்லை, ஜஸ்ட் அசம்ஷன்ஸாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்மால் y12, இது வந்து ஸ்மால் y12, இது ஸ்மால் y14, this is 4. கரெக்டா? இது y34. ஸோ இது என்னோட y34. இதுதான் என்னோட சீரீஸ் எலமெண்ட்ஸ். கிளியரா? இதோட சீரீஸ் எலமெண்ட். ஸோ வேறு ஏதாச்சும் ஷண்ட் எலமெண்ட் இருக்கா? எஸ், இது என்னோட ஷண்ட் எலமெண்ட் y01. இது என்னது? y02. இது என்னது? y03. இது என்னதுப்பா? y04. எதிர் இதில் நான் உங்களுக்கு காயில் போலனாலும் அதுதான் அதுக்கான அர்த்தம், y04. இப்போ நம்ம மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அதோட அட்மிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதாவது இந்த மேட்ரிக்ஸ் y11 நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ இது எழுதுறப்ப நம்ம என்ன சார் பண்ணியிருப்போம்? ஸோ இதோட கனெக்ட் ஆகிற எல்லா எலமெண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஷண்ட் எலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும், எழுதணும், ஷண்ட் எலமெண்ட்டையும் எழுதணும், அடுத்ததாக சீரீஸ் எலமெண்ட்டையும் எழுதணும். இப்போ இதில் பாருங்கள், ஸோ y1ஓட யார் கனெக்டாக இருக்கா? y10 கனெக்டாக இருக்கா? கரெக்டாக? y10. ஜஸ்ட் இது எல்லாமே நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா எல்லாமே அட்மிடன்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அட்மிடன்ஸ் இல்லைன்னா அட்மிடன்ஸை மாற்றணும். இங்கே உங்களுக்கு இம்பிடன்ஸ் கொடுத்துருக்கலாம்ப்பா, ஆனால் நான் இங்கே என்ன பண்ணணும்? அந்த இம்பிடன்ஸை அட்மிடன்ஸாக மாற்றி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ ரெடியாக வச்சுக்கிட்டா தான் என்னால் ஈஸியாக இந்த மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்னோட அட்மிடன்ஸ் ஆஃப் y10 ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அட்மிடன்ஸ் ஆஃப் y10 ஆட் பண்ணுங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு பஸ் 1ஓட யார் கனெக்டாக இருக்கா? பஸ் 2ஓட சீரீஸ் எலமெண்ட் கனெக்டாக இருக்குது. அப்போ therefore இதை நீங்கள் எழுதுங்க, ப்ளஸ் y12 ப்ளஸ் y12. ஸோ அதோட சீரீஸ் எலமெண்ட்டோட என்னப்பா? சீரீஸ் எலமெண்ட்டோட இண்டக்டர். ஏன்னா நமக்கு தெரியும் ஷண்ட் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we have only one admittance. கிளியரா? ஷண்ட் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we have only one admittance. சீரீஸ் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் we have two admittance. இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க. ஸோ இட் இஸ் அ சீரியஸ் எலமெண்ட்டு நான் எதுக்கெல்லாம் சொல்லியிருக்கணும் அதுக்கெல்லாம் போய் பாருங்களேன். அதில் செல்ஃப் அட்மிடன்ஸும் ஆட் ஆகும், மியூச்சுவல் அட்மிடன்ஸும் ஆட் ஆகும்னு சொல்லியிருப்பேன் பாருங்க. சீரீஸ் எலமெண்ட்னா போத் செல்ஃப் அட்மிடன்ஸ் மியூச்சுவல் அட்மிடன்ஸ் இருக்கும். சீரீஸ் எலமெண்ட்னா போத் செல்ஃப் அட்மிடன்ஸ் அண்ட் மியூச்சுவல் அட்மிடன்ஸ் இருக்கும். ரெண்டு இடத்துல ஆட் ஆகணும். ஓகேங்களா? ரெண்டு ஆட் ஆகும். ஸோ இதிலெல்லாம் நமக்கு ரெண்டு ஆட் ஆகும். மற்றதெல்லாம் பாருங்களேன். ஸோ இட் இஸ் added into செல்ஃப் அட்மிடன்ஸ் only. ஸோ ஷண்ட் எலமெண்ட்ல திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். இது என்னப்பா? இட் இஸ் அ ஷண்ட் எலமெண்ட். கிளியரா? எஸ், ஜீரோ பொட்டன்ஷியலோட கனெக்ட் ஆகிற எல்லாமே ஷண்ட் எலமெண்ட் தான். திஸ் இஸ் ஆல்சோ ஷண்ட் எலமெண்ட் தான். கரெக்டா? அப்போ இட் இஸ் அ ஷண்ட் எலமெண்ட் விச் இஸ் ஆடட் ஒன்லி ஜீரோ செல்ஃப் அட்மிடன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்ததும் பாருங்க, இட் இஸ் அ ஷண்ட் எலமெண்ட் ஆடட் ஒன்லி செல்ஃப் அட்மிடன்ஸ். ஸோ ஷண்ட் எலமெண்ட்னா ஒன்று தான் ஆட் ஆகுது. ஓகேயா? ஸோ அதே தான் இங்கேயுமே ஷண்ட் எலமெண்ட்னா ஒன்லி ஒன் ஆட் ஆகும், மியூச்சுவல் எலமெண்ட்னா ரெண்டு ஆட் ஆகும், அந்த சீரியஸ் எலமெண்ட்னா ரெண்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஷண்ட் எலமெண்ட்ல ஒரு அட்மிடன்ஸ் இருக்கும்பா, என்னோட சீரியஸ் எலமெண்ட்ல ரெண்டு அட்மிடன்ஸ் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷண்ட் எலமெண்ட்னா ஒரு அட்மிடன்ஸ் தான், சீரியஸ் எலமெண்ட்னா ரெண்டு அட்மிடன்ஸ். ஸோ என்ன ஒன்று? செல்ஃப் அட்மிடன்ஸும் இருக்கும், மியூச்சுவல் அட்மிடன்ஸும் இருக்கும். ஆனால் ஷண்ட் எலமெண்ட்ல செல்ஃப் அட்மிடன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவ்வளவுதான் சார். இப்போ ஜஸ்ட் இது தெரிஞ்சிச்சு இல்லை? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இது ஒரு ஷண்ட் எலமெண்ட் y01ன்னா ஷண்ட் எலமெண்ட் தான். இதுல வந்து செல்ஃப் அட்மிடன்ஸ் மட்டும் தான் இருக்கும். தட் இஸ் y11ல ஆட் ஆயிருச்சு. ஓகேங்களா? y11ல ஆட் ஆயிருச்சு. மற்ற எதுலையும் இதனால ஆட் ஆகாது. அடுத்ததா ரெண்டாவது நான் எழுதுனது y12 எழுதுறேன், சீரியஸ் அட்மிடன்ஸ். கரெக்டா? திஸ் இஸ் சீரியஸ் எலமெண்ட்டுக்கு எழுதுனேன். ஸோ கரெக்டா? அப்போ சீரியஸ் எலமெண்ட்னா என்ன இருக்கும்? ஒரு செல்ஃப் அட்மிடன்ஸ் இருக்கும், பிளஸ் என்ன இருக்கும் சார்? நமக்கு ஒரு மியூச்சுவல் அட்மிடன்ஸும் இருக்கும். தட் இஸ் y12 டேஷ் டிவைடட் பை 2.
ஸோ கிளியரா? இப்போ இது ஏன் எழுதுனேன்னு புரியுதா? பிகாஸ் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 அட்மிட்டன்ஸ் இருக்கும். ஒரு ஜெனரேட்டரை எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு அட்மிட்டன்ஸ் இருக்கும். ஜெனரேட்டருக்கு எழுதுறப்போ ஒரு அட்மிட்டன்ஸ் எழுதிருக்கேன். டிரான்ஸ்மிஷன் லைன் Y12ன்றது டிரான்ஸ்மிஷன் லைன் தானே. Y10ன்றது ஜெனரேட்டர். Y10ன்றது ஜெனரேட்டர் சொல்லுது. Y12ன்றது டிரான்ஸ்மிஷன் லைனை சொல்லுது. அப்போ எய்தர் டிரான்ஸ்மிஷன் லைன் எழுதுறப்பெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? இட் ஹேஸ் 2 அட்மிட்டன்ஸ். ஸோ Y12 dash divided by 2. அடுத்ததா நெக்ஸ்ட் சார், இப்போ பாருங்க Y11ஓட வேற என்னெல்லாம் கனெக்ட் ஆகுது? இந்த ஜெனரேட்டரை நம்ம எழுதிட்டோம். அடுத்ததான் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க Y14 எழுதணும். ஸோ ரைட், அப்போ therefore ப்ளஸ் Y14. அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன சார் எழுதணும்? நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? இப்போ நான் சீரீஸ் எலமெண்ட் மட்டும் எழுதிருக்கேன், சீரீஸ் அட்மிட்டன்ஸ் மட்டும் எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் எழுதணும். ரைட், ஸோ அதாவது செல்ஃப் அட்மிட்டன்ஸ் மட்டும் எழுதிருக்கேன்ப்பா, மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் எழுதணும். ஸோ இந்த சீரீஸ் எலமெண்ட்டுக்கு மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் என்ன? Y1 dash Y41 dash divided by 2. ஸோ புரியுதா? அவ்வளோதான் சார். புரியுது தானே? இப்போ இது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறீங்க, பஸ்ஸை எடுத்துக்கிறீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸுன்னா இப்போ அந்த பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாம் எழுதுறீங்க. ஸோ அந்த பஸ்ஸில் சீரீஸ் ஷண்ட் எலமெண்ட் கனெக்ட் ஆகுதுன்னா, அந்த பஸ்ஸில் ஷண்ட் எலமெண்ட் கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ நமக்கு ஒரே ஒரு அட்மிட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ். ஓகே, அடுத்ததா ஒரு பஸ்ஸில் டிரான்ஸ்மிஷன் லைன் கனெக்ட் ஆகுதுன்னா தட் இஸ் அ சீரீஸ் எலமெண்ட். அப்போ அதில் என்ன ஆட் ஆகும்? செல்ஃப் அட்மிட்டன்ஸும் ஆட் ஆகும், மியூச்சுவல் அட்மிட்டன்ஸும் ஆட் ஆகும். அவ்வளோதான். ஸோ கிளியர்? அப்போ இதில் எல்லாமே என்ன சார்? திஸ் இஸ் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். ஸோ மீதி எல்லாமே செல்ஃப் அட்மிட்டன்ஸ். புரியுது இல்லை? ஸோ இந்த green color is mutual admittance. Blue color is what? Self admittance. ஓகே, இப்போ அடுத்ததா அதே மாதிரி நீங்க Y22 எழுதலாமா? எஸ், யூ கேன் ஈஸிலி ரைட் Y22. ஸோ கிளியரா? அப்போ Y22 இதுதானே சார். இங்கே என்ன எலமெண்ட் இருக்கு? ஒரு ஷண்ட் எலமெண்ட் இருக்கு. ஸோ கிளியரா? அப்போ ஷண்ட் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு Y20. கிளியரா? அப்போ ஒரு ஷண்ட் எலமெண்ட் எழுதியாச்சு. அடுத்ததா வேற என்ன எலமெண்ட் இருக்கு? அகெயின் இங்க பாருங்க, அகெயின் ஒரு சீரீஸ் எலமெண்ட் கனெக்ட் ஆகுது. இங்க பாருங்க, அகெயின் ஒரு சீரீஸ் எலமெண்ட். அப்போ நம்ம அங்கே எழுதுன அதே டிட்டோவை இங்கேயும் எழுதணுமா? எஸ். அப்போ சீரீஸ் எலமெண்ட்டானா இந்த எலமெண்ட் தான் கனெக்ட் ஆகுது. பர்டிகுலராக பஸ் 1-2 தான் கனெக்ட் ஆகுது. அதாவது இந்த 1-2ன்ற டிரான்ஸ்மிஷன் லைன் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ கிளியர்? அப்போ Y12 நெக்ஸ்ட் ப்ளஸ் Y12 டேஷ் டிவைடட் பை 2. ஸோ கரெக்டாக Y12 ப்ளஸ் Y12 டேஷ் டிவைடட் பை 2. சார் இது Y12ன்னு சொல்லி போட்டாலும் ஒன்று தான், இல்லைனா நீங்கள் Y21ன்னு சொல்லி போடுங்க. பிகாஸ் ரெண்டுமே ஒரே லைனை தானே குறிக்குது. ரெண்டுமே ஒரே லைனை தான் எனக்கு குறிக்குது. இதில் எந்த தப்பும் இல்லை. இதை நீங்கள் போட்டாலும், நான் அப்படி Y12ன்னு எழுதினாலும் Y12 இஸ் ஈக்குவல் டு Y21, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அப்போ செகண்ட் எலமெண்ட்டை நம்ம எழுதியாச்சு. செகண்ட் பஸ்ஸுக்கும் செகண்ட் பஸ்ஸோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுதியாச்சு. தேர்ட் பஸ்ஸோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுதுறேன். அப்போ தேர்ட் பஸ்ஸோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் என்ன சார்? தேர்ட் பஸ்ஸை போய் பாருங்களேன். எஸ், தேர்ட் பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் ஒரே ஒரு ஷண்ட் எலமெண்ட் இருக்குது. அகெயின் ஒரே ஒரு சீரீஸ் எலமெண்ட் இருக்குது. Y30. அடுத்த நெக்ஸ்ட் மேலே என்ன சார் இருக்குது? Y34. கிளியரா? Y30 Y34. அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன? ஷண்ட் எலமெண்ட்ஸை எழுதியாச்சு. கரெக்டாக? சீரீஸ் எலமெண்ட்டை எழுதுகிறப்போ செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுதியாச்சு. ஸோ சீரீஸ் எலமெண்ட்டுக்கு 2 அட்மிட்டன்ஸ் இருக்கும். தட் இஸ் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் எழுதணும். ஸோ கரெக்டாக? அப்போ Y34 டேஷ் டிவைடட் பை 2. கரெக்டாக? இதுக்கு என்ன எழுதணும்? Y34 முடிஞ்சிச்சா? ஸோ ப்ளஸ் Y34 டேஷ் டிவைடட் பை 2. அவ்வளோதான் சார். Y33 முடிஞ்சிச்சா? Y33 முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். அடுத்ததா நெக்ஸ்ட் Y44 எழுதணும். Y44ல என்ன சார் இருக்கு? எஸ், இது ஒரு ஷண்ட் எலமெண்ட் இருக்கு. ரைட் இட். ஷண்ட் எலமெண்ட் Y40. அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ விச் இஸ் 14 அப்படின்ற ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் கனெக்ட் ஆகுது.
ஸோ 3 4 அப்படின்ற ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கும் நீங்கள் என்ன எழுதணும்? சண்ட் எலமெண்ட்டும் எழுதணும், சீரியஸ் எலமெண்ட்டும் எழுதணும். தட்ஸ் இட். சாரி, செல்ஃப் அட்மிட்டன்ஸும் எழுதணும், மியூச்சுவல் அட்மிட்டன்ஸும் எழுதணும். அவ்வளவுதான்ப்பா. அப்போ எழுதுனீங்கன்னா y34 ப்ளஸ் அகெயின் ஒரு கேப் விட்டுட்டு y14ல மிஸ் y14. அவ்வளோதான் சார். இப்போ அடுத்ததாக இதோட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் எழுதணும். செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுதியாச்சு, அதோட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் எழுதணும். y34 dash divided by 2, ஸோ ப்ளஸ் y14 dash divided by 2. தட்ஸ் இட் சார். இப்போ என்னோட y பஸ் மேட்ரிக்ஸில் டயக்னல் எலமெண்ட்ஸ் வி காட் இட். கரெக்டாக டயக்னல்ஸ் எலமெண்ட் வி காட் இட். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? ஸோ என்னோட மியூச்சுவல் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் y12 அப்படின்னா என்ன சார் பண்ணுவோம்? கேபிட்டல் y12, கேபிட்டல் y13 அதெல்லாமே எழுதிருப்போமா? ஸோ இங்கே நம்ம எழுதலாமா? அதை வேணும்னா வி கேன் ரைட், இந்த இடத்துல எழுதலாம். இங்கே பாருங்கள் y12, ஸோ என்ன பார்த்துட்டு ஸ்மால் ஆஃப் y12. தட்ஸ் இட். கிளியரா? கேபிட்டல் y12 is equal to minus of small y12. ஸோ அதே y13 is equal to minus of y13. ஸோ இங்கே பாருங்கள் y12 இருக்கான், 1ஐயும் 2ஐயும் கனெக்ட் பண்ணுற ஒரு பஸ் இருக்குது, 1ஐயும் 2ஐயும் கனெக்ட் பண்ணுற ஒரு பஸ் இருக்குது. ஆனால் 1ஐயும் 3ஐயும் கனெக்ட் பண்ணுற பஸ் இருக்கா? 1ஐயும் 3ஐயும் கனெக்ட் பண்ணுற பஸ் இருக்கா? கிடையாது. திஸ் இஸ் 0. ஸோ ரைட். இப்போ இது என்ன ஆகிடுதுன்னா 0 ஆகிடுது. ஏன்னா 1ஐயும் ஃபஸ்ட்டு பஸ்ஸையும் தேர்ட் பஸ்ஸையும் கனெக்ட் பண்ணி எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு பஸ்ஸையும் ஃபோர்த்து பஸ்ஸையும் கனெக்ட் பண்ணி தான் எலமெண்ட் இருக்குது. அதனால y13 is became 0. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட்டு y23 கனெக்ட் பண்ணுற மாதிரி எதனா பஸ் இருக்கா பாருங்களேன். ஸோ y23 2வையும் 3ஐயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த பஸ்ஸும் இல்லை. அகைன் இட் பிகம் ஆல்சோ 0. கரெக்டா? அப்போ y13 0, y23 0. ஸோ நெக்ஸ்ட்டு y21 இருக்கா? எஸ், y21 we know that is minus of y12. கரெக்டாக? மைனஸ் ஆஃப் y12. அடுத்ததா நெக்ஸ்ட்டு y31 is again 0, y32 is again 0. ஸோ அடுத்ததா y41 பாருங்கள், y41 இருக்கா? எஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் y14. அடுத்ததா y42 இருக்கா? எஸ் இருக்குது. அடுத்ததா y43 இருக்கா? 4ஐயும் 1ஐயும் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு y42 இல்லை, 42ன்றது தட் இஸ் 0. ஸோ கரெக்டாக? அப்போ y42 0, y24 0. ஸோ கிளியரா? அடுத்ததான் நெக்ஸ்ட்டு y340வா? ஸோ இல்லை, y42 0, அதே மாதிரி y24 0. 41 42 43 இருக்குது, 4ஐயும் 3ஐயும் கனெக்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ கிளியரா? 43 இஸ் மைனஸ் ஆஃப் y43. ஸோ கிளியரா? அப்போது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுங்க. அப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா we have 6 zeros. ஸோ இந்த இடத்துல 2 3 வந்துச்சுல்ல, அதே மாதிரி 3 1 1 3, அதே மாதிரி 4 1 4 2 இருக்குல்ல, அதே மாதிரி 2 4 இருக்கும். எஸ், 6 ஜீரோஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது 2 0, இங்கே 2 0, இங்கே ஒரு 2 0. ஸோ 2 zeros 2 zeros 2 zeros. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலி ஒரே ஒரு பஸ் எலமெண்ட் தான் இங்கே கனெக்ட் ஆகலையே. 2வையும் 4ஐயும் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு பஸ் எலமெண்ட் கனெக்ட் ஆகலை. ஸோ அதுக்கே எனக்கு எத்தனை ஜீரோஸ்? அந்த 16 எலமெண்ட்ஸ் வரும்னு நான் சொன்னேன். ஸோ இதோட ஒய் பஸ்ஸில் நமக்கு எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 16 எலமெண்ட்ஸில் 6 எலமெண்ட்ஸ் 0 ஆகிடுது. ஸோ மீதி 10 எலமெண்ட் தான் எனக்கு பஸ் மேட்ரிக்ஸ்லேயே ஃப்ரேம் ஆகுது. கரெக்டாக? 16 எலமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் 0 ஆகுது. ஸோ மீதி இருக்கிற அந்த 10 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னோட பஸ் மேட்ரிக்ஸில் எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ ஃபைனலாக அப்போ என்னோட பஸ் மேட்ரிக்ஸை எழுதலாமா? அப்போ ஃபைனலாக மை ஒய் பஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா y11 இருக்கானா சார்? எஸ், y11 இருக்கான். டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதுனால டயக்னல் எலமெண்ட்ஸை நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். y11 y12
y23 sorry y22 y33 y44 ஸோ கிளியரா அடுத்ததா y12 ஸோ y12 இருக்கா பாருங்க y12 yes will be there கரெக்டா y12 இருக்கான் y12 இருக்கான் அடுத்ததா y13 கிடையாது y13 கிடையாது y13ன்றது that is 0 ஸோ கிளியரா அப்போ y13 0 அடுத்து y14 இருக்கானா பாருங்க எஸ் y14 இருக்கான்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் y14 இருக்கான் எஸ் y14 நாட் 0 ஸோ கிளியரா அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் y14 அடுத்ததான் நெக்ஸ்ட் y21 இருக்கானா பாருங்க y21 0வா நாட் 0வா எஸ் நாட் 0 அடுத்ததா y22 இருக்கான் y23 0 நம்ம இப்போ தானே பார்த்தோம் y23 0 அப்போ therefore y23 is 0 y11 y12 y13 ஓகே y21 y22 y23 அடுத்ததா y24 பாருங்க y24 y24 4 to ரெண்டுமே 0 கிளியரா y24 4 to ரெண்டுமே 0 அப்ப this became 0 this is became 0 அடுத்து y31 பாருங்க y31 இருக்கா எஸ் y31 என்னப்பா that is y31 0 கிளியரா அடுத்து y31 இது என்ன 0 அடுத்து y32 என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க 0 அப்படின்னு தானே போட்டிருக்கேன் y31 0வா y32 0வா அப்ப therefore இது 0 y33 இருக்கு y34 இருக்கா பாருங்க எஸ் y34 கூட எக்ஸிஸ்ட் நினைக்கிறேன் y34 எஸ் y4334 எக்ஸிஸ்ட் அப்ப therefore அப்படியே எழுதிக்கங்க that is y34 அடுத்து y41 இருக்கா பாருங்க y41 நீங்க பாத்தீங்கன்னா yes y41 is there y14 is there y41 அடுத்து next y42 இருக்கா பாருங்க y42 yes y42 ன்றது 0 கரெக்ட்டா y42 ன்றது that is 0 அடுத்ததா y34 இருக்கான்னு நினைக்கிறேன் because 6 எலிமெண்ட் தான் 0 வரும்னு தெரியும் இந்த 6 எலிமெண்ட்ஸ் என்னவாயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு ஸோ இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் எனக்கு இல்லாததுனாலயே 6 எலிமெண்ட்ஸ் வந்து அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் தான் இல்லை அதுக்கு எனக்கு 6 எலிமெண்ட்ஸ் வந்து 0 ஆயிடுக்கு அப்போ ப்ராக்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் ஆஃப் 0 எலிமெண்ட்ஸ் நீங்கள் ஒரு y பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஸோ என்னோட நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த இடத்துல நம்பர் ஆஃப் 0 எலிமெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாகும் அப்போ ப்ராக்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து 0 தான் சார் இருக்கும் ஒரே ஒரு 10% ஆஃப் எலிமெண்ட்ஸில் மட்டும்தான் நான் 0 எலிமெண்ட்ஸாக இருக்கும் புரியுதுங்களா ப்ராக்டிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 0 எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10% தான் நான் 0 எலிமெண்ட்ஸாகவே இருக்கும் ஓகேயா ஸோ 90% 0வா இருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸை பேர் வைபஸ் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பேர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் when number of buses increases the number of 0 elements are also increases when number of buses increases the number of 0 elements also increases in a large power system more than 90% of Y bus elements will be 0.
In a large power system, more than 90% of Y bus elements will be 0. Okay, when the matrix having more number of zeros, more number of zeros, the matrix is also called as sparse matrix. Sparse matrix. So number of zero elements ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். Therefore அப்போ Y bus matrix is also called as sparse matrix. Therefore Y bus matrix is also called as sparse matrix. ஸோ என்னோட Y bus மேட்ரிக்ஸையே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எலமெண்ட் இல்லாததுக்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 3 4 எலமெண்ட் கூட இல்லாமல் இருக்கும் என் பவர் சிஸ்டமில். ஸோ அப்படி வரப்போ இன்னும் நிறைய ஜீரோஸ் தான் வரும். ஸோ அதனால இந்த எலமெண்ட்டே நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம்னா ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த ஒரு நோட் பாயிண்ட் என்னன்னா the memory requirement is very less in Y bus matrix. In Y bus matrix, the memory space requirement will be very less. Okay, அவ்வளவுதான். In Y bus matrix the memory requirement of Y bus ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான் சார். ஸோ இப்போது இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் எத்தனை ஷண்ட் எலமெண்ட் இருக்குது, அதில் எத்தனை நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இத்தனை இருக்குது, டிரான்ஸ்மிஷன் லைன் இத்தனை இருக்குது, இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருவாங்கப்பா. அடுத்ததாக அதில் எவ்வளோ ஜீரோ எலமெண்ட் இருக்குது, எவ்வளோ நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, அடுத்ததாக அந்த மேட்ரிக்ஸு எத்தனை ஷண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை சீரீஸ் எலமெண்ட் இருக்குன்றதெல்லாம் நம்மளை கேட்பாங்க. ஓகேங்களா, அதில் நம்ம ஒரு 4 ப்ராப்ளம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் போகலாமா? அந்த பேசிக் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதில் மேட்ரிக்ஸ்லேயே இன்னும் ஒரு 2 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 5 ப்ராப்ளம் இருக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இது முடிஞ்சிடும். அடுத்ததாக ஐட்ரேஷன் மெத்தட்ஸ்க்கு போயிடலாம். அப்போ என்னோடய ஐட்ரேஷன் மெத்தட்ஸான அதில் என்ன பண்ணுறோம், காஸ் ஜோர்டானில் என்ன பண்ணுறோம், காஸ் ஜக்கோபியில் என்ன பண்ணலாம், ஸோ நியூட்டன் ராப்சனில் என்ன பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் வேணுன்றதுக்கு போயிடலாம். ஓகேங்களா, இப்போது ஜஸ்ட் இதுக்காக ஒரு 4 5 ப்ராப்ளம் இருக்குது. ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். த பவர் சிஸ்டம் ஹேவிங் 30 பஸ்ஸஸ். ஓகே, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ எத்தனை பஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. த பவர் சிஸ்டம் having 30 buses. There are 60 transmission line in the system. ஓகேங்களா, ஒரு பவர் சிஸ்டமில் 30 பஸ் இருக்குது, அதில் 60 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குது. பவர் சிஸ்டம் ஹேஸ் 30 buses. In there 60 transmission line in the system. The number of non-zero element in the Y bus are the number of non-zero element. The number of non-zero element in the Y bus are ஓகேங்களா, the number of non-zero element in the Y bus are. இந்த Y busல இருக்கிற நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A is equivalent to 900,
Bன்றது that is 450, C is 225 and D is 150. ஓகேங்களா? ஸோ D is 150. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகுமா? சரி, இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க, 30 பஸ் இருக்குன்னா அப்போ அதில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஒரு 4 பஸ் அப்படின்னாலே ஒரு 4x4 மேட்ரிக்ஸ்னாலே இங்கே பாருங்கள், 4x4 மேட்ரிக்ஸ்னாலே 60 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இது ஒரு 30x30 மேட்ரிக்ஸ். 30 பஸ் இருக்குன்னா 30x30 மேட்ரிக்ஸ். அப்போது the number of element என்ன? It is 30 bus na, it is 30 bus matrix. Since 30 into 30, total will be 900 elements. Total elements வந்து 900. Okay, so அடுத்ததா, so total elements is 900. அடுத்தது number of transmission lines எத்தனைப்பா இருக்கு? இங்க பாருங்க, number of transmission lines is what? 60. கிளியரா? அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை சார் வரும்? ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், ஈச் டிரான்ஸ்மிஷன் லைன் ஹேஸ் 2 அட்மிட்டன்ஸ். ஸோ ஒன் இஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ், அனதர் ஒன் இஸ் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். கரெக்டா? இப்போ தானே நம்ம பார்த்தோம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு 2 அட்மிட்டன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போ each transmission line has the 2 admittance. One is self admittance, another one is mutual admittance. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் 2 அட்மிட்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 60 டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. அப்போ 2 அட்மிட்டன்ஸ் 60 into 2 அப்போ 120 எலமெண்ட்ஸ் இருக்கும் எனக்கு. கரெக்டா? அவுட் ஆஃப் விச் என்ன இருக்குன்னா 60 செல்ஃப் அட்மிட்டன்ஸில் ஆட் ஆகும், 60 மியூச்சுவல் அட்மிட்டன்ஸில் ஆட் ஆகும். கரெக்டா? ஸோ 60 செல்ஃப் அட்மிட்டன்ஸு, 60 மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலாக 900 எலமெண்ட்டில் 120 எலமெண்ட்டு, செல்ஃப் அட்மிட்டன்ஸ் 60 எலமெண்ட்டு, அப்புறமா மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் ஒரு 60 எலமெண்ட். அடுத்ததாக இது ஒரு 30 பஸ் சிஸ்டம்ன்றதுனால ஸோ ஈச் பஸ்ஸுக்கு ஒரு செல்ஃப் அட்மிட்டன்ஸ் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் ஆஃப் பஸ். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் அட்மிட்டன்ஸ் ஆஃப் ஈச் பஸ் இங்கே என்ன இருக்குது? 30. ஸோ இப்போ தேர்ஃபோர் இங்கே ஒரு 30. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவனை மைனஸ் பண்ணுங்கள் சார். இந்த 2 தான் இருக்குது, இது டோட்டல் எலமெண்ட். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்னு கூட எழுதிக்கோங்க. இதுவுமே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஈச் பஸ். ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக எனக்கு எத்தனை கிடைக்குதுன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்ன்றது ஒரு 120 + 30 150 எலமெண்ட்ஸ். ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட் ஓகேங்களா? ஸோ டோட்டல் நான் ஜீரோ எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150. அப்போ டோட்டல் எலமெண்ட்ன்றது என்ன? 900. அப்போ தேர்ஃபோர் என்னப்பா வருது? அப்போது இந்த டோட்டலாக இந்த 950ல் இருக்கிறதுல இந்த 150 அந்த 900ல் அந்த 900 எலமெண்ட்டில் அந்த 150 எலமெண்ட் மட்டும்தான் நான் ஜீரோ எலமெண்ட். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னப்பா, என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னு பாருங்கள், அப்புறம் ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? பவர் சிஸ்டமில் 30 பஸ் இருக்குது, அதில் 60 டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு 2 வீதம் 120 எலமெண்ட் நான் ஜீரோவாக இருந்திருக்கும். அடுத்ததான் இது ஒரு 30 பஸ் சிஸ்டம்ன்றதுனால ஈச் பஸ்ஸுக்கு ஒரு செல்ஃப் அட்மிட்டன்ஸ் இருந்திருக்கும். அப்போ 30
அப்போ therefore இங்கே நமக்கு we get 150 elements which is non-zero element out of the 900 element. ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே சொன்ன இந்த 900 எலமெண்ட்டில் 150 எலமெண்ட்ன்றது தான் non-zero element. ஓகே, இந்த கிவன் கொஷனுக்கு அப்போ ஆன்சர் என்ன? டி தான், the number of non-zero element. சரி, அதுவே இந்த given questionல the percentage of sparse matrix என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ சார் ஸ்பேரு, அப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல எவ்வளோ சார் ஸ்பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the amount of y bus spares. எஸ், அப்போ எவ்வளோ சார் ஸ்பேர் மேட்ரிக்ஸா இருக்கு, எவ்வளோ ஸ்பேர் மேட்ரிக்ஸா இருக்கு? 900ல 150 போச்சுன்னா எவ்வளவு? 750யா? எஸ், 750 அவுட் ஆஃப் 900ன்றது ஸ்பேரோட பர்சன்டேஜ். 750 அவுட் ஆஃப் 900 இன்டூ 100% நீங்கள் அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் த ஸ்பேர் பர்சன்டேஜ் இன் தட் நெட்வொர்க். ஓகே, அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 83.3% ஆஃப் ஸ்பேர்ஸ். ஸோ 83% மேட்ரிக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது, தட் இஸ் ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, அடுத்து இருக்கிற அந்த 16.6% தான் நான்-ஜீரோ எலமெண்ட். இது வந்து நான்-ஜீரோவோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 16.6% தான். அப்போ ஜீரோ தான் எனக்கு அதிகமாக இருக்குது. 83% என்னவா இருக்குன்னா ஜீரோவாக இருக்குது. அந்த சிஸ்டமில் 83%ன்றது ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்குது. அந்த 16% மேட்ரிக்ஸ் தான் நான்-ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, அப்போ புரியுது இல்லை? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணுவோம். சேம் பவர் சிஸ்டம் ஹேவிங் 30 buses, there are 60 transmission lines. ஓகேங்களா? there are 60 transmission line, 5 generators and 5 loads. There are 30 buses, there are 60 transmission line, 5 generators and 5 loads. The number of non-zero element in the Y bus are. The number of non-zero elements in the Y bus. ஸோ இந்த கேஸ்லையும் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் இந்த Y bus கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சார்? நீங்கள் திரும்ப போய் பாருங்கள். ஸோ திரும்பவும் பாருங்கள். அப்போ டோட்டல் எலமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. டோட்டல் எலமெண்ட்ஸ் இஸ் 30 into 30 which is 900 elements. அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 60 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போ ஈச் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், அப்போ நம்பர் ஆஃப் non-zeros in transmission lines. So இப்போ என்ன? 60 into 2 that is 120 elements. So இது என்ன? இந்த 120 this is self plus mutual. 60 self 60 mutual. So clear ஆ? அடுத்ததா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்ததான் ஜெனரேட்டர் லோடை கொடுக்குறாங்க. ஜெனரேட்டர் லோடுன்றதுலாம் என்ன எலமெண்ட்? செல்ஃப் எலமெண்ட்டா, சீரீஸ் எலமெண்ட்டா, ஷண்ட் எலமெண்ட்டா? பிகாஸ் சீரீஸ் எலமெண்ட்னா ஒன்று தான் இருக்கும் நமக்கு தெரியும். ஷண்ட் எலமெண்ட் சீரீஸ் எலமெண்ட்னா 2 இருக்கும், ஷண்ட் எலமெண்ட்னா 1 தான் இருக்கும் நமக்கு தெரியும். ஷண்ட்டுன்னா 1பா, சீரியஸ்னா 2பா. ஓகே, இப்போ ஜெனரேட்டரும் லோடும் போய் பாருங்க. ஜெனரேட்டர் அண்ட் லோடு போத் ஆர் விச் பாருங்க. The load is a shunt element, therefore only one admittance exists. அதுவுமே செல்ஃப் அட்மிட்டன்ஸ் தான். அடுத்ததா load is also a generator பார்ப்போம். Generator is also a shunt element. Shunt elementனா only self admittance exists. அப்போ ரெண்டுத்துக்குமே ஒன்று தான் சார் இருக்கும். கரெக்டா? அப்போ therefore நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான்-ஜீரோஸ் in
ஜெனரேட்டர். ஸோ கரெக்டாக அப்போ 1 × 5 அப்போது 5 எலமெண்ட் இருக்கும். கரெக்டாக. அடுத்ததான் நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் இன் லோடு. ஸோ கிளியரா இதுவும் 1 × 5 அப்போ அகைன் 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். சரி, இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த ரெண்டு எலமெண்ட் இந்த 5 எலமெண்ட் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இந்த 5 எலமெண்ட் இது 5 எலமெண்ட் இந்த ரெண்டுமே இட் இஸ் எ விச் எலமெண்ட்? ஷெல்ஃப் அட்மிட்டன்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் இட் இஸ் எ 30 பஸ்னா 30 பஸ்ன்றது என்ன? ஈச் பஸ் ஹேஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ். Each bus has self admittance. அப்போ therefore 1 × 30 which is 30. ஸோ கிளியர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 160 வருமா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 160 நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இஸ் நாட் அட் ஆல் 160. ஸோ ஏன் சார் நீங்கள் 160 போடக்கூடாதுன்னா பிகாஸ் இதில் இருக்கிற இந்த செல்ஃப் அட்மிட்டன்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் அட்மிட்டன்ஸ் வில் ஆடட் இன்டு திஸ். ஓகேங்களா? ஸோ இதோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ்ன்றது என்ன ஆகும்னா அதுலேயே போய் ஆட் ஆகிடும். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு டயக்னல் உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸை போடுறேன். இந்த மேட்ரிக்ஸை போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ y11 y1 y22 y33 y44. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இவன் 1 2 3 4 இருந்தான் இனிஷியலாக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம்மில் இப்போ செகண்ட் சம்மில் என்ன ஆகும்னா செகண்ட் ப்ராப்ளமில் சார் இது கூட ஒரு 0.5 ஆட் ஆகிடும். அப்போ 1.5. ஓகே, which became 1.5. இது வந்து 3 மாறி இருக்கலாம், இது 4 மாறி இருக்கலாம், இது 5 மாறி இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்க இது என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸை போய் ஆட் தான் பண்ணுமே தவிர புதுசாக எந்த ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டையும் கிரியேட் பண்ணாது. புரியுதா? என்னோட ஜெனரேட்டரு, என்னோட லோடு, என்னோட ஷண்ட் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக எந்த ஒரு இதையும் கிரியேட் பண்ணாது, எந்த ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டையும் கிரியேட் பண்ணாது. ஆல்ரெடி இருக்கிற என்னோட நான் ஜீரோ எலமெண்ட்டோட மேக்னிடியூடை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர என்னோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை இட் ஓன்ட் கெட் அஃபெக்ட். ஓகேயா? ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது அஃபெக்ட் பண்ணாது. அதோட எக்ஸிஸ்டிங் சீரீஸ் எலமெண்ட்டோட மேக்னிடியூட்ஸை மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கும்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். அதுவுமே எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணாது. இங்கே எய்தர் 30 பஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே 30 பஸ்ஸில் 10 பஸ்ஸோட மேக்னிடியூட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குமே தவிர மற்ற 20 பஸ்ஸோட மேக்னிடியூட் செல்ஃப் அட்மிட்டன்ஸ்ன்றது எந்த சேஞ்சும் ஆயிருக்காது. புரியுதா? ஸோ இப்போ தேர்ஃபோர் எப்பவுமே நீங்கள் பஸ்ஸோட லென்த்து கால்குலேட் பண்ணுறீங்க, நான் ஜீரோ எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறீங்கன்னா சீரியஸ் எலமெண்ட்டும் அடுத்ததாக பஸ்ஸோட லென்த்தும் தான் பார்க்கணுமே தவிர ஸோ வேறு எதையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகே, அப்போ ஃபார் திஸ் கொஷின் ஸோ இங்கே பாருங்கள் அவுட் ஆஃப் 30 10 வில் பி தேர். ஓகே, ஸோ 10ஓட மேக்னிடியூட்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபைனலாக 150 நான் ஜீரோ எலமெண்ட். ஓகே, அப்போ நமக்கு எத்தனை இருக்குன்னா 150 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும். என் சிஸ்டமில் 150 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கும் சார். ஓகே, இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? ஸோ இதை மட்டும் எழுதுங்க. இதோட ஸ்டேட்மெண்ட் நோட்டாக கூட எழுதிக்கங்க. The load effect and generator effect of the shunt elements. The load and generator are the shunt effect. Hence the total number of non-zero element will not change. Hence the load and generator are the shunt effect.
the load and generator are the shunt effect, hence the total number of non-zero element will not change. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? அப்போ சேஞ்ச் ஆகாதுன்னா என்ன ஆயிருக்கும்? 10 மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அவுட் ஆஃப் the 30 self admittance, 10 self admittance will increase in their magnitude. ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் அந்த 30ல் 10ஓட மேக்னிடியூட்ஸ் மட்டும் என்ன ஆயிருக்கும்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சார். ஓகேங்களா? அந்த 30ல் 10ஓட மேக்னிடியூட்ஸ் மட்டும் கூடி இருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? அடுத்ததா the power system having (30) buses, there are 60 transmission lines. So next 10 transformers, அடுத்ததா 5 generators. ஓகேங்களா? then find number of non-zero element in the Y buses are, then the number of non-zero element in the Y bus are. ஸோ என்னோட Y busல இருக்கிற நம்பர் ஆஃப் non-zero elements-ஐ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. The power system having 30 buses, there are 60 transmission lines, 10 transformers and 5 generator bus. Then find number of non-zero elements in the Y bus. ஸோ அப்போது என்னோட Y bus-ஓட elements எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் அவுட் ஆஃப் திஸ் 30 பஸ்ஸஸா, அப்போ 30 பஸ்னா டோட்டல் 900 எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ அவுட் ஆஃப் 60 into 2, இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில். அப்போ எவ்வளோப்பா? தட் இஸ் 120 எலமெண்ட்ஸா, பிகாஸ் இது we know this is a series element. அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மரையும் நான் உங்களுக்கு என்னன்னு தான் சொன்னேன். டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆர் த சீரீஸ் எலமெண்ட். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை இருக்குது? 10 × 2. அப்போ தேர்ஃபோர் இங்கே ஒரு 20 எலமெண்ட்ஸ் ஆட் ஆகுது. அப்புறமா ஈச் பஸ், அப்போ 30 பஸ்ஸஸா, 30 பஸ்ஸஸ்னா 30 × 1, தட் பிகம் அகெயின் 30. ஸோ அப்போ பாருங்கள் ஃபைனலாக அப்போ 170 எலமெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். நீங்கள் அப்போ இந்த ஜெனரேட்டரை நான் எடுத்துக்கவே இல்லையேன்னா எஸ் நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ லோடோ ஜெனரேட்டரையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட எந்த அட்மிட்டன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், செல்ஃப் அட்மிட்டன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். புதுசாக எந்த ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட்டையும் எனக்கு கிரியேட் பண்ணாது. அப்போ நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ்ன்றது தட் இஸ் 170. நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? the number of non-zero elements அப்படின்றது என்னன்னா that is 170. up to this clear தானப்பா? ஓகேங்களா? அடுத்ததாக இன்னும் நமக்கு இதில் ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம அதை வேணாலும் நெக்ஸ்ட் செஷனில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 4:30க்கு நம்மளோட டிஸ்கஷன். ஓகேயா? ஸோ வில் மீட் இன் த டிஸ்கஷன். ஸோ பவர் சிஸ்டமோட டிஸ்கஷனில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அது நம்மளால் இன்றைக்கி கவர் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம நாளைக்கு கவர் பண்ணிவிட்டு ஸோ ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக கேளுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து அப்பப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த பவர் சிஸ்டம் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த செஷனில் இன்னும் நிறைய டேட்டாஸை பார்ப்போம். ஸோ ஃப்ரம் A to Z நான் உங்களுக்கு டிஎன்பிசின்னு கிடையாது, நான் உங்களுக்கு இந்த புக்கில் நீங்கள் பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் CL வாத்வா அப்படின்னு ஒரு புக் இருக்கும்பா, இல்லை நாகர்த்தன் கொத்தாரி. ஸோ இந்த CL வாத்வாவில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களால் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா
ஸோ டெஃபினட்டாக ஈஸியாக அவங்களால மற்ற கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஸோ கிளியராக அதுதான் எப்போவுமே நம்மளோட அப்ரோச். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொல்லி கொடுக்குறதே உங்களோட ப்ராக்டிக்கல் யூஸுக்கும் இருக்கணும், ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. அண்ட் 5:30க்கு பவர் சிஸ்டமோட டிஸ்கஷன்